சார் அவர் இடது கையிலே தான் இன்னும் ரூபாய் நோட்டு வச்சுட்டு இருக்காரு. கேளுங்க. மென் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. எப்படி கழட்டினா என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? ஒரு வாட்சை பரிசா கொடுத்தா வாங்கிட்டு போன தம்பி. தெரியலையா? இப்பதான் வாழ்க்கையோட விளையாட்டையே பார்க்க போறீங்க. நான் இது வரைக்கும் ஒரு 30 ஷோ பண்ணிருப்பேங்க. 30 ஷோ ஃபெயிலியர் தான். உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அவரு மொபைல் இல்ல பாவம். சரி இப்படி அடுத்தது மேடையில வந்து இப்போ ஒருத்தர் வர போறாரு. அவர் பண்ண போற விஷயங்கள் எல்லாம் பார்த்து நீங்களே வாயை பொழந்துருவீங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவர் பண்ணக்கூடிய வேலையே வந்து மென்டலிஸ்ட், இல்யூஷனிஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இருக்க விஷயத்த நம்ம கண்ணு முன்னாடியே இல்லாம மாத்துவாரு. ஸோ அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். நல்ல உங்க பலத்த கரகோஷங்களுடன் இல்லூஷனிஸ்ட் கோபால் அவர்கள். இன்னைக்கு வந்து நம்ம பயங்கரமா இவங்களை வந்து நம்ம அப்படியே ஆச்சரியத்துல உண்டு பண்ணிரணும். கரெக்ட்டா? ஆமா. முதல்ல அவங்க நம்மளோட எவ்வளவு இன்வால்வ் ஆகுறான்னு பார்க்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பண்ணுவோம். நீங்க இன்வால்வ்மென்ட் கொடுத்தீங்கன்னா அவர் உங்க எல்லாத்தையும் பயங்கரமான ஆச்சரியத்துல உண்டு படுத்துறேன்னு சொல்றாரு. Are you ready? So the stage is all yours. Thank you. வணக்கம் மக்களே, எல்லாம் நல்லா லஞ்ச் சாப்பிட்டீங்களா? உங்களை மறுபடியும் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. நான் இந்த ஃபீல்டில் எப்படி வந்தேங்கிற ஒரு சின்ன விஷயம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரே ஒரு மேஜிக்கில் நான் இம்ப்ரெஸ் ஆனேன். அந்த மேஜிக்கு பார்த்ததுனால தான் நான் மெஜிஷியனாகவே மாறினேன். அந்த மேஜிக் என்னங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்னோட ஒரு மாஸ்டர் பார்த்தேன். அவர் ஒரு கோக் பாட்டில் வச்சுருந்தாரு. அது வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு என்வலப் ஒன்று காமிச்சாரு. இதுக்குள்ளே எதாவது இருக்கா பார்த்துக்கங்களேன். இட்ஸ் எம்டி ரைட்? நீங்கள் பேசுங்க. எம்டி தானே? எஸ். அவர் ஒரு விஷயம் செஞ்சார். இதை எடுத்து காமிச்சார். கோபால், இதை வச்சு ஒரு சின்ன மேஜிக் பண்ண போகிறேன், ஆனால் நீ ரசித்தாதான் அது செய்ய முடியும் அப்படின்னு சொன்னார். நான் அவரையே பார்த்தேன். என்னை பார்த்தா பத்தாது, கை தட்டணும்னு சொன்னார். எஸ். அப்படி கை தட்டின பிறகு அவர் அந்த விஷயத்தை செய்ய ஆரம்பித்தார். ஒரு கோக் பாட்டில் எடுத்தார், இதுக்குள்ளே வச்சுட்டார். கோபால், இந்த மேஜிக்கை ரொம்ப நல்லா கவனிங்க. 1 2 3 சொன்னால் இந்த பாட்டில் காணாமல் போயிடும் அப்படின்னாரு. அது எப்படி போகும்? நம்ம கண்ணு முடையே வைக்கிறாரு, உள்ள வச்சுட்டாரு. 1 2 3 சொன்னா எப்படி காணாம போகனார். சார் நீங்க செய்யுங்க அப்படின்னு நான் மறுபடியும் சொல்ற, கை தட்டினா தானே செய்ய முடியும் அப்படின்னாரு. உடனே நான் என்ன பண்ணேன், கை தட்டினோடனே ஜஸ்ட் ஒரு வேவ் இப்படி பண்ணாருங்க. 1 2 3 பாட்டில் காணாம போச்சு. நானும் உங்களை மாதிரியே வந்து அப்படியே அமைதியா அவரே பார்த்தேன். ஏன்னா நம்ம ஒரு லாஜிக் தானே நல்லா புரியுதுல. கோபால் மறுபடியும் பாட்டில் வர வைக்கிறேன் பாரு, இப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணாரு, மறுபடியும் பாட்டில் வந்துருச்சு. நான் அவரே அமைதியாக பார்த்துட்டு இருந்தேன். ஏன் கோபால் அப்படி பார்க்குறேன் அப்படின்னாரு. இல்லை, நீங்கள் பாட்டில் வச்சுங்க, அப்புறம் பாட்டமை பிடிச்சிட்டு இப்படி திருப்புனீங்க அப்படி சொன்னேன். இவ்வளோ தான் சொன்னேங்க. உடனே அவர் கோவம் வந்துருச்சு. உடனே பேப்பரை கசக்கி பூசி போட்டாருங்க. இவ்வளோதான் மேஜிக்கை முடிஞ்சு போச்சு. அப்போ பாட்டில் எங்கே போச்சுன்னா அப்போ தான் யோசனை பண்ண ஆரம்பித்தேன். பாட்டில் காணோம். அப்போ தான் மேஜிக் நல்லா இருந்து நானே கைத்தட்ட ஆரம்பித்தேன் உங்களை மாதிரி. தேங்க்யூ. அங்கே ஒருத்தர் அழகாக ஒருத்தர் உட்காந்துருக்காரு பிஎட் வச்சு. எஸ் தம்பி, நீங்கள் நீங்க தான். நீங்க உங்களுக்கு பக்கத்துல வரும்போது ஒரு 100 ரூபாய் நோட்டு எடுத்துட்டு வாங்க. அவருக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுங்க. டார்கெட் பாருங்க, உங்களை ஒரு ஃபாலோ அப் கேமரா எடுத்துட்டு வருது, எவ்வளவு பெரிய விஷயம். வாங்க வாங்க சார், உங்க நேம் படி? சதீஷ்குமார். இது உங்க ரூபாய் நோட்டு தானே? வாங்க இப்படி வாங்க. உங்க 100 ரூபாய் நோட்டு தானே? சீரியல் நம்பர் என்ன? 376833. இது அவரோட நோட்டுங்க. என்ன கலர் நோட்டு இது? பர்பிள். ஓகேங்களா சதீஷ்? உங்க முன்னாடி இந்த நோட்டை மடிக்கிறேன். எத்தனை வாட்டி மடிச்சிருக்கேன்? ஒரே தடவை. இப்ப கண்ணை நல்லா பாக்குறீங்க. இப்ப எவ்வளவு கலர் நோட்? என்ன கலர் நோட் பாத்தீங்க? அப்படியே ஓபன் பண்ண பாருங்க, அப்படியே மாறி இருக்கும். ரூபா நோட்டு மாறலைங்க, அவர் முகமும் மாறி இருக்கு. 500 ரூபாய். சரி, இது நான் தான் செய்ய முடியல, இவரும் செய்யலாம். நீங்க ட்ரை பண்றீங்களா? எதுவுமே இல்லை, ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த நோட் எடுங்க, இப்படி ஃபோல்டு பண்ண கத்துக்குங்க. ஓகேங்க, 2 3 ஜஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணீங்கன்னா இது மறுபடியும் மாறிடும். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸி தானே? இப்போ இவரை செய்ய வைக்கலாமா? நீங்க மடிங்க, மைக்க வச்சிருங்க. நீங்க அதே மாதிரி ஆடியன்ஸ் காட்டுங்க. மடிங்க. நான் எப்படி மடிச்சேனோ அதே மாதிரி மடிங்க. ஆடியன்ஸ் காட்டுங்க.
வரலையா? இதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். அதுக்கு என்ன பண்ணுன்னா, உங்கள் கையில் வர வைக்கிறேன். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் காட்டுங்க. உங்கள் கையில் வச்சுனா நீங்கள் மூடிக்கிங்க, இந்த கையை மூடிக்கிங்க, அந்த கையை இப்படி மூடிக்கிங்க. ஓகே, 2 கையை மூடிருக்கீங்க. இந்த கையை இப்படி திருப்பிங்க, இப்படி கொண்டு வந்துருங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இல்லை மேலே வச்சுங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, உங்கள் கையை இப்படி ஷேக் பண்ணுவேன். நான் இப்படி ஷேக் பண்ணுனா உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் இருக்க கரன்சி ரைட் ஹேண்டுக்கு வருமா? அவர் இடது கையில் கரன்சி வச்சுருக்கேன், அது வலது கையில் வருமா? நீ கை இப்படி மேலே வச்சுக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா ரியல் மேஜிக் இல்லையா? 1 2 3 வந்துச்சா? ஏன்னா அவர் கெட்டிமா மூடி இருக்காரு. இப்போ பாருங்க, 1 2 3 வந்ததா? உங்க 2 கை இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. நீங்க அந்த ரூபா நோட்டை ஏதோ ஒரு கையில வச்சுக்கோங்க. எனக்கு சொல்லாதீங்க, அது எந்த கையில இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். இதான் வேலையே. ஆடியன்ஸ், நான் உங்களை பார்க்குறேன். அவர் ரூபா நோட்டை ஏதோ ஒரு கையில வச்சுக்கிட்டோம். அது எங்க இருக்குன்னு சார் நான் உங்க கண்ணை பார்த்தே சொல்லிடுவேன். உங்களை சொல்லட்டுமா? அப்படி சப்போஸ் நான் இந்த இடத்துல தோத்து போயிட்டேன்னா உங்க முன்னாடியே ஒரு கிஃப்ட் கொடுக்க விரும்புறேன். ஓகேங்களா? இட்ஸ் அ டீல். தம்பி, நீங்க மாத்திட்டீங்களா? சதீஷ், நல்லா புரிஞ்சுங்க. ஏதோ ஒரு கையில் அந்த ரூபாவை வச்சுக்கோங்க. அது எந்த கையில் இருக்குன்னு நான் கரெக்டாக சொல்லிடுறேன். அப்படி தப்பாக சொல்லிட்டுனா இந்த இடத்துல உங்களுக்கு பரிசு உண்டு. ஓகேவா? சரி சார், உங்க நேம் சார்? சதீஷ், could you stand please? சதீஷ், நான் எந்த கையில் இருக்கு சொல்லட்டுமா? சார், அவர் இடது கையிலே தான் இன்னும் ரூபா நோட்டு வச்சுட்டு இருக்காரு. கேளுங்க. ஆமாவா? எஸ்ஸா? காட்டுங்க. எந்த கையில் இருக்கு? லெஃப்ட் ஹேண்ட்ல தானே இருக்கு. எந்த கையில் வேணாலும் சான்ஸ் தர, மாத்திக்கங்க. ஓகே, அவரை மாத்திக்க சொல்லுங்க. சார், நான் உங்களை தான் பார்க்குறேன். மாத்திட்டீங்களா? மாத்திட்டீங்களா? சார், மறுபடியும் இடது கையிலே தான் வச்சுட்டு இருக்காரு அவர். இல்ல இன்னொரு சான்ஸ், இன்னொரு சான்ஸ். ஓகே, முடிச்சிட்டீங்களா? இருக்கிறதே 2 கைங்க, அதுக்கே இவ்வளவு நேரம். மாத்திட்டீங்களா? மறுபடியும் இடது கையிலே தான் வச்சுட்டு இருக்காரு அவர். ஏன் தெரியுமா? மென். சார், நீங்க மேடைக்கு வரணும். மென் ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா அவங்க சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. வேற விமன் இருந்தா வச்சுங்க, ஏன் பாடு இருக்க படுத்திண்டாட்டம். சரி, ஈவன் இந்த 3 தடவை நானே தான் ஜெயிச்சேன் இல்லைங்களா? ஆனாலும் சதீஷ் தைரியமா ஸ்டேஜில் கூப்பிட்ட உடனே வந்தார். அவருக்காக ஒரு சிறப்பு பரிசு மிஸ்டர் சதீஷ் நீங்க கொடுக்க விரும்புறேன். நீங்க அவருக்கு ஒரு பரிசு கொடுங்க. வாட்ச் கொடுங்க, அவர் கொடுங்க. உங்க வாட்சா? எப்படி கழட்டினா? என்னங்க இவர் இப்படி சொல்றாரு? ஒரு வாட்சை பரிசா கொடுத்தா வாங்கிட்டு போன தம்பி. தேங்க்யூ வெரி மச். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. சதீஷ்க்கு ஒரு கைத்தட்டலுங்க. ஓகே, ஹியர் இஸ் த மைண்ட் கேம். இப்போ எல்லாருமே ரொம்ப ரசிக்கிறதுனால உங்க முன்னாடி ஒரு சின்ன விஷயம் செய்ய போறேன். என் கையில கொஞ்சம் என்வலப் இருக்கு. ஐ ஹாவ் மொபைல். இன்னும் ஒரு என்வலப் இருக்கு. தம்பி, உங்க பேரு? அந்த கோட்டை வச்சுட்டு மொபைலோட வாங்க. மொபைல் ஆஃப் பண்ணுங்க. என்ன, மொபைல போட்ட பிறகு ஒருத்த ஃபோன் அடிப்பான், எங்க இருக்குது கரெக்டாக கண்டுபிடிச்சான். ஆஃப் பண்ணிட்டீங்களா? வெரி குட். வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. யங்ஸ்டர் நீங்க. பேரு? யோகநாதன். உங்க மொபைல இதுக்குள்ள வச்சிருவோம். நீங்களே என்ன பண்றீங்க? எடுத்துருவோம், மாத்திருவோம். பார்த்துட்டீங்களா? நம்ம யோகநாதனை வச்சு ஒரு சின்ன மேஜிக் பண்ண போறோம். எஸ், யோகநாதன் நீங்க மிக்ஸ் பண்ணிருங்க. இதை மிக்ஸ் பண்ணுங்க. உங்க மொபைல் எதுல இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்க கூடாது. எதுல இருக்கு தெரியுமா? தெரியலையா? இப்பதான் வாழ்க்கையோட விளையாட்டையே பார்க்க போறீங்க.
ஓகேவா? இதுக்கு ஒரே வழி என்ன பார்க்கணும்னா, இதை வந்து நான் திறந்து இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ நான் இப்படி டீல் பண்ணிடுறேன். நான் இங்கே 5 என்வலப் இருக்குங்க. இந்த 5 என்வலப்பில் 5 நம்பர் போட்டு வச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் ஒரு 30 ஷோ பண்ணியிருப்பேங்க. 30 ஷோவும் ஃபெயிலியர் தான். இன்னைக்கு இந்த ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு தடவையும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டேன் நான் இதில். சார், என் நேம் சார், வாங்க சார். நான் இந்த சுற்றி பிடிங்க அப்படியே. ஏய், கம் 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 கம். ப்ளீஸ் கிவ் அ applause. யோகானோட வாழ்க்கையில நீங்க தான் விளையாட போறீங்க. தம்பி, இங்க 5 என்வலப் இருக்கு. ஓகேவா? 5 நம்பர் போட்டு வச்சிருக்கேன். நான் ஏதோ 2 நம்பர் சொல்றேன். நீங்க எந்த நம்பர் சொல்றீங்களோ அதை நான் எடுத்துறேன். ஓகேங்களா? மீதியை அவர் போட்டு தள்ளுவார். ஓகேங்களா? நான் வந்து 5, 3 செலக்ட் பண்றேன். உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்க? எது வேண்டாம்னு நினைக்கிறீங்க? 3 வேண்டாமா? ஷியோரா? தம்பி, 30 தடவை பண்ணி 30 தடவை தோத்து போயிட்டேன் நான். ஆடியன்ஸோட மிஸ்டேக். 3 தானா? சார், எத்தனை கிலோ வெயிட் இருக்கீங்க? 70. அவர் 3 செலக்ட் பண்ணியிருக்காருங்க. ஒரு மெரி மெரிங்க, இன்னொரு மெரிங்க. நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமே உங்களுக்கு. உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. அவரு மொபைல் இல்லை, பாவம். சரி, 3 எலிமினேட் பண்ணிட்டோம். சரி, இப்ப நீங்க 2 செலக்ட் பண்ணுங்க. 4 நீங்க ஏதோ 2 நம்பர் சொல்லுங்க. உன் வாழ்க்கை உன் கையில். 4-2. சரி, 4-2. ஐயோ, 2. வாங்க சார். ஹாப்பி? உங்க சந்தோஷம் தான் முக்கியம். ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு தடவை வந்து கிளையண்ட்டை ஒத்துக்கிட்டார், நானே பே பண்ணிடுறேங்க, என் மிஸ்டேக் தான்ட்டார். உங்க பெருந்தன்மை நான் வாழ்த்துறேன் நான். ஓகே, 5-4-5 எது உங்களுக்கு வேண்டாம்? 4 வேண்டாமா? இது உங்க முடிவு தான் தம்பி. நான் எடுக்கும் போதே 4ல தான் போட்ட மாதிரி ஒரு ஞாபகம். சீக்கிரம். ஃபைவா 4ஆ? 4ஆ 5ஆ? 5ஆ 4ஆ? 4ஆ 5ஆ? சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் முடிவு எடுங்க, சீக்கிரம். யூஸ் யுவர் இன்ட்யூஷன், யூஸ் யுவர் இன்ட்யூஷன். 5ஆ? வேண்டாமா 5? சார் போடுங்க சார். என்ன சந்தோஷம் பாருங்க, அவர் முகத்திலே தெரியுது. ஓகே, சரி. இப்ப 2 இருக்குங்க. 1, 4. இந்த அடி அடிக்குது. சீக்கிரம், அடுத்த ஈவென்ட் இருக்கு. அவர் தானே எதிரி இருக்கு, பயப்படாதியா. இவர் சொல்றாரு பாருங்க, இவர் மொபைல் உள்ள போட்டிருக்கணும். சார், ரிஸ்க் நீங்க எடுத்துக்கணும் இருந்ததுன்னா. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கமான். 4. இன்ட்யூஷன். நம்ம ஆள் மனசுக்குள்ள எப்பவுமே ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கும், இது நம்ம தான் இருக்குன்ட்டு. யூ ஜஸ்ட் பிலீவ் யுவர் இன்ட்யூஷன். உங்க இன்ட்யூஷனை பிலீவ் பண்ணீங்கன்னா போதும், உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் ஆயிடலாம். தேங்க்யூ யோகநாதன், தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ஒரு அழகான குட்டி பொண்ணு ஸ்டேஜுக்கு வந்தா நல்லா இருக்கும். அழகான பொண்ணு வந்துட்டீங்களா? உங்க பேரு? ரக்ஷிதா? மோக்ஷிதா? ட்ரெஸ்ஸை விட்டுருங்க, வாங்க இப்படி வாங்க.
2 கப் இருக்கு. இந்த கப்பை வச்சு தான் நீங்கள் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் ஹாய் சொல்லிடுங்க. ஓகே, இந்த கப்பை பிடிச்சிங்க. ஓகே, கை இப்படி வச்சுக்கோங்க. எஸ், what I do, இந்த கேர்ள் வந்து மோக்ஷிதாங்க. இவ்வளோ தைரியமாக கூப்பிட்டு வந்தால் பார்ட்டிசிபேட் பண்ணால் கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணணும் நீங்கள். ஓகேங்களா? இப்போ நானும் மோக்ஷிதா ஒரு சின்ன மேஜிக் பண்ண போகிறோம். மோக்ஷிதா, இதுக்கு பேர் வந்து டூ ஆஸ் ஐ டூ. நான் என்ன பண்ணுறேனோ அது நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்கள். கையை இப்படி பின்னாடி வச்சுக்கோங்க. சும்மா இப்படி ரோல் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் திரும்புகிற மாதிரி நீங்களும் மெல்லமாக இருக்கும். கை ஹைட்டாக வச்சுக்கோங்க. இப்படி ஹைட்டா. எஸ், இப்படி ரோல் பண்ணுங்க. ஓகே, சூப்பர் ரா, நீ கரெக்டாக பண்ணுறடா. வெரி குட்ரா, வெரி குட். ஓகேவா? இப்போ இப்படி வேவ் பண்ணுங்க. 1 2 3. கை இப்படி ஹைட்டா, அப்படியே இப்படி தலைமையில் வச்சுக்கோங்க. இப்போ இப்படி வேவ் பண்ணுங்க. இப்படி ஹைட் பண்ணுங்க. என்ன பாருங்க, நல்ல ஹைட்டா. அப்படியே எடுத்து இப்படி பண்ணுங்க. எடுத்து இப்படி. தண்ணி எங்கடா குடிச்சியா நீ? ஏங்க, நான் திரும்ப போய் தண்ணி குடிச்சுச்சா? தண்ணி குடிச்சிங்களா? பின்ன தண்ணி எங்க போச்சு? தேங்க்யூ மோக்ஷிதா. ப்ளீஸ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். இன்னும் நிகழ்ச்சிகள் இருக்கு, என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் உங்களோட வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.